அப்பயே அந்த யானை எந்திரிக்கல. அதனால என்ன செஞ்சாங்கன்னா எல்லா அவங்களையும் கூட்டிட்டு வந்துட்டு ஒரு பெரிய லாரியை கூட்டிட்டு வந்துட்டு அது தூக்கி போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பக்கத்து கிராமத்துல இருக்கிற ஓனாய் காட்டை கூட்டிட்டு போயிட்டு பார்க்க போனாங்களா. அதனால இறக்கி விடுறதுக்கு ரொம்ப தெம்பே இல்லை. அதனால ஒரு குட்டியோண்டு குரங்கு வந்து மக்கள் தாய்ப்பால் வந்து பழத்தெல்லாம் பறிச்சுட்டு வந்து அவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துச்சு. ஜூஸ் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அதை எல்லாரும் குடிச்சாங்களா. குடிச்சதுக்கு அப்புறமா அதை என்ன செஞ்சாங்கன்னா அப்புறம் குடிச்சிட்டு அந்த யானை அப்படியே தூக்கி அந்த ஓனாய் டாக்டருக்கு போட்டு விட்டாங்களா பெட்டில். அப்போ அது படிச்சிச்சு. படுத்த உடனே டாக்டர் சொன்னாரு, உங்க யானை பையா அவர் பெரிய தப்பு பண்ணிருக்கா. என்ன தப்புன்னு கேட்டாரா. அதுக்கு அந்த என்ன தப்புன்னு ஃப்ரெண்டுகள்லாம் கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, அதுக்கு அவர் சொல்றாருன்னா என்னன்னா உங்க யானை நண்பா ஃபோன் டிவி அடிக்கடி பார்த்துட்டு இருக்கான். அதனால கண்ணு மூளை இதெல்லாம் எதுவுமே யூஸ் இல்லாம போயிடுச்சு. அதனால மூளைக்கே ஆபத்து வந்துச்சு. அதனால கண்ணுக்கே ஆபத்து அதனால வந்துச்சு. அதனால டாக்டர் என்ன சொன்னான்னா உங்க ஃப்ரெண்ட்னா நீங்க தான் கவனமா பார்த்துக்கணும். எங்கள்கிட்டலாம் நீங்க இப்படி பண்ணி எப்பவுமே ஃபோன் டிவியே பார்த்துட்டு இருக்கனால மூளையே வீணா போயிடுச்சு. அதனால அவனை நீங்க இனிமே ஃபோன் டிவியே பார்க்க வைக்காம பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களா டாக்டர். அதை கேட்ட உடனேயே ஓகே டாக்டரே அப்படின்னு சொன்னாங்களா. அதுக்கப்புறம் அவங்க ஒரு குட்டி முயல் ஓடி வந்துட்டு நான் யோசனை சொல்றேன் அப்படின்னு சொன்னிச்சா. சொன்னதுக்கு அப்புறம் அப்படின்னு நடி சொல்லிச்சு. அப்போ சிங்கம் சொன்னிச்சு, அந்த குட்டி முயல் எதுவோ யோசனை சொல்லுது பாரு கேளு அப்படின்னு சொன்னிச்சா. அந்த சிங்கம் சொன்னதுக்கு அப்புறமா அவரை வந்துட்டு நான் ஒரு யோசனை சொல்றேன்னு சொன்னிச்சு. சொன்னச்சா அந்த குட்டி மீன் என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சிச்சு. என்னன்னா அவனை எப்பவுமே ஃபோன் டிவியை பார்க்க வைக்காம புக்கு படிக்க வைப்போ, விளையாட வைப்போ, ஜாலியா விளையாட வைப்போ, ஜாலியா கதைனா ஏன் கதைனா மாத்தி சொல்ல வைப்பா அப்படின்னு அந்த குட்டி முயல் சொல்லிச்சா. அதை கேட்ட உடனே எல்லாரும் அந்த யோசனைய அந்த யானைக்கு செஞ்சாங்க. யானைக்கு அப்போ ஒரே சந்தோஷமா வந்துருச்சு. அதனால இனிமே நாம எல்லார் கதையும் பார்த்து சொல்லி கதைனா ஏன் கதைன்னு எப்படியோ மாத்தி சொல்லணும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த யானைய பக்கத்து ஊர்ல இருக்கிற மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனோடனே